நிலாவ சோழன் பிக்கப் பண்ண வந்திருக்கத பார்த்து ராகவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. இப்படியே விட்டா சரியா இருக்காதுன்னு ராகவ் டக்குன்னு நிலா என் ஆளு அப்படின்னு சோழன்ட்ட சொல்லிட்டாரு. பிரதர் கொஞ்சம் பார்த்து சேஃபா கூட்டிட்டு போங்க. ஏன்னா நிலா நான் பார்க்குற பொண்ணு அப்படின்னு சொல்ல சோழன் கன்ஃபியூஸ் ஆகி ராகவ பார்க்குறாரு. புரியலையா? நிலாவ நான் லவ் பண்றேன். ஸோ கொஞ்சம் சேஃபா கூட்டிட்டு போங்க அப்படின்னு ராகவ் சொல்றாரு. நம்ம சோழன் சும்மா இருப்பாரா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நான் ஆல்ரெடி நிலாவ லவ் பண்ணிட்டு இருக்கேனே! இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? நிலாவுக்கும் அது தெரியும். தெரிஞ்சும் அவ என் கூட தான், என் வீட்ல தான் தங்கியிருக்கா. டெய்லி என்ன தான் பிக்கப் பண்ணவும், ட்ராப் பண்ணவும் வர சொல்றா. இன்னைக்கு கூட பாருங்க, லேப்டாப் காணோம்னு ஃபர்ஸ்ட்டு கால் எனக்கு தான். அவ என்ன ரொம்ப நம்புறா. அவளும் என்ன லவ் பண்றா. அத சொல்ல வெட்கப்பட்டுட்டு தயங்கிட்டு இருக்கா. கூடிய சீக்கிரமே சொல்லிருவா. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, நீங்க இது எதுவுமே தெரியாம போய் நிலாட்ட ப்ரொபோஸ் பண்ணி, நிலா எல்லார் முன்னாடியும் உங்கள ரிஜெக்ட் பண்ணி, அதுல நீங்க அவமானப்பட்டு, இதனால நிலா வேலையும் பாதிக்கப்பட்டு, உங்களால நிலாவுக்கு எதுவும் ஸ்ட்ரெஸ் ஆகிரக்கூடாது. அவளோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷமும். அதுக்காக தான் சொல்றேன். அப்படின்னு சோழன் பட்டு பட்டுன்னு புட்டு வைக்கிறாரு. ஹலோ, ஹலோ. நீங்க சொல்றது உண்மையாவே இருந்தாலும், நிலா இன்னும் உங்க ப்ரொபோசல அக்செப்ட் பண்ணலல்ல. அவங்களும் உங்கள லவ் பண்றேன்னு சொல்லலல்ல. ஸோ இன்னும் எதுவுமே முடிவாகல. அத நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலாக்கு உன்ன விட எல்லா விதத்திலயும் நான் தான் பொருத்தமானவனா இருப்பேன். நிலா படிச்ச பொண்ணு. சேம் இண்டஸ்ட்ரியில நானும் இருக்கேன். அவ லைஃப் ஸ்டைல் உன்ன மாதிரி இல்ல. நீங்க எப்படி டெய்லி இந்த வாடகை கார் வச்சு சவாரி போயிட்டு வந்து நிலாவ காப்பாத்த போறீங்களா? நல்லா ஜோக் பண்றீங்களே! பார்த்து நீங்க கவனமா இருங்க. இப்படியே கற்பனையிலே இருந்தீங்கன்னா, ஒரு நாள் நிஜம் உங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திரும் அப்படின்னு ராகவ் சொல்றாரு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து மொறச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் 2 பேருக்குள்ள சண்டை ஸ்டார்ட் ஆகிருச்சு. இனிமே போட்டி போட்டு நிலாவ கவனிச்சுக்க போறாங்க. இவங்க 2 பேரும் இவ்ளோ நேரம் என்ன பேசிட்டு இருக்காங்க? அப்படின்னு கார்ல இருந்து நிலா வெளியில வந்து, "என்னாச்சு கிளம்பலாமா?" அப்படின்னு சோழன்ட்ட கேட்குறாங்க. போலாங்க வாங்க" அப்படின்னு ராகவ பார்த்துட்டு எளக்காரமா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போறாரு சோழன். நிலா ராகவ்ட்ட போயிட்டு வரேன்னு சொல்றாங்க. "ஓகே நிலா பத்திரமா போங்கன்னு" ராகவ் சொல்லிட்டு மண்டை சூடாக நின்னுட்டு இருக்காரு. நிலா கார்ல போயிட்டு இருக்கப்போ சோழன்ட்ட கேட்குறாங்க, "ராகவ்ட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்க?" அப்படின்னு. அது ஒண்ணும் இல்லங்க. சவாரிலாம் எப்படி போகுது? நல்லா போகுதான்னு அவரு கேட்டாரு. நானும் அவங்க வேலைலாம் எப்படி போகுது? அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். பொதுவா நான் ஆம்பளைங்கள்ட்டலாம் இவ்வளோ நேரம் பேச மாட்டேன். ஆனா உங்களோட பாஸ் ஆச்சே! இன்னைக்கு வேற உங்கள ரொம்ப திட்டியிருப்பாரு. அதான் கொஞ்சம் கூலா பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சோழன் சொல்றாரு. இல்லையே! அப்படிலாம் பேசின மாதிரி தெரியலையே! மொறச்சுட்டேல்ல பேசிட்டு இருந்தீங்க. வேற ஏதோ பேசியிருக்கீங்க. உண்மைய சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அட அவ்வளோதாங்க பேசுனோம். இன்னைக்கு பிரசன்டேஷன் எப்படி போச்சு? அத பத்தி சொல்லுங்க கேட்போம்னு சோழன் கேட்டது தான். அதுக்கப்புறம் வீடு வர வரைக்கும் நிலா வாய மூடவே இல்ல. ரொம்ப சந்தோஷமா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. சோழனும் ரசிச்சு ரசிச்சு கேட்டுட்டு இருக்காரு. 2 பேரும் ஒண்ணா வீட்டுக்கு வரத பார்த்து எல்லாரும் சோழன் சொன்னது உண்மதான் போல. நிஜமாவே நிலா சோழன லவ் பண்றேன்னு சொல்லிட்டாங்க போல. 2 பேரும் அவுட்டிங் போயிட்டு வராங்க போலன்னு பார்க்குறாங்க. நிலாவும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டே உள்ள வராங்க. சேரன் கேட்குறாரு, "நிலா எப்படிப்பா? என்ன பண்ணின? லேப்டாப் இல்லாம ரொம்ப கஷ்டமாகிருச்சுன்னு சோழன் சொன்னான். எல்லாம் ஓகேவா?" அப்படின்னு கேட்குறாரு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. சோழன் சரியான நேரத்துல கண்டுபிடிச்சு குடுத்துட்டாரு. அவர் இல்லன்னா இந்த வேலையே என்ன விட்டு போயிருக்க சான்ஸ் இருக்கு. அவரால தான் இன்னைக்கு எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுச்சு." அப்படின்னு சோழனையே புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. சோழனும் வெட்கப்பட்டுட்டே நிக்கிறாரு. இதனால எல்லாரும் சோழன் சொன்னது உண்மைன்னு நம்பிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பல்லவன் நிலாட்ட பேசிட்டு இருக்காரு. "அண்ணி, அப்போ இனிமே நீங்க வீட்ட விட்டு போக மாட்டீங்க தானே எப்பவுமே? எனக்கு இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. சோழன் செஞ்சதுலே உருப்படியான ஒரே விஷயம் இதான்" அப்படின்னு சொல்றாரு. "என்ன பல்லவா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே" அப்படின்னு நிலா கேட்க, "அதான் நீங்களும் சோழ அண்ணன லவ் பண்றேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அததான் சொல்றேன்" அப்படின்னு சொல்றாரு. "நானா? நான் எப்ப சொன்னேன்? யார் சொன்னா உனக்கு?" அப்படின்னு அவங்க கேட்க, "நெனச்சேன். சோழ அண்ணன் இன்னும் திருந்தல. வந்து என்னென்ன பில்டப் குடுத்துச்சு தெரியுமா அண்ணி? நீங்க லேப்டாப் இல்லாம பதறி போயிட்டீங்க. கண்டுபிடிச்சு குடுத்ததுனால நீங்க ஆஃபீஸ் முன்னாடியே வந்து கட்டி புடிச்சீங்க. சோழன் ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தீங்க. இப்படிலாம் கதை விட்டுச்சு. அப்ப கூட நான் நம்பல அண்ணி. நீங்க வீட்டுக்கு வரப்போ அண்ணன் கூட வந்தது. வந்ததுமே சோழன் என்ன புகழ்ந்து புகழ்ந்து பேசுனது. அங்க தான் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டேன். சாரி அண்ணி அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டாரு. அந்த நேரம் பார்த்து, "என்னங்க என்ன பத்தி தான் இன்னும் புகழ்ந்து பேசிட்டு இருக்கீங்களா? போதுங்க என்னால தாங்க முடியல" அப்படின்னு சொல்லிட்டே சோழன் வராரு. பல்லவனும், நிலாவும் சோழன மொறைக்கிறாங்க.
எதுக்கு இவ முறைக்கிறா? ஆஹா! பல்லவா நான் சொன்னது எல்லாத்தையும் சொல்லிட்டியாடா? அப்படின்னு மனசுக்குள்ளேயே நெனச்சுட்டு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காரு. நிலாட்ட கண்டிப்பா வாங்கி கட்டிக்க போறாரு. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் தான் நம்ம சோழனும், நிலாவும் சந்தோஷமா இருக்காங்க. அதுக்குள்ள எதையாச்சும் பண்ணி சண்டை வர மாதிரி பண்ணிடுறாரு சோழன். இதுக்கப்புறம் தான் நெறைய இன்ட்ரஸ்டிங்கான சீன்ஸ்லாம் வரப்போகுது. ராகவ் நிலாவ கூட்டிட்டு போக கார்லயே வந்து நிக்க போறாரு. அங்க ஸ்டார்ட் ஆகி கடைசில நிலா சோழன தான் லவ் பண்றேன்னு எப்ப சொல்ல போறாங்கன்னு கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோழன கட்டி பிடிச்சு தேங்க்ஸ் சொல்றப்போ, இந்த சான்ஸ மிஸ் பண்ணிடக்கூடாது. யூஸ் பண்ணிக்குவோம்னு திரும்ப கட்டி பிடிக்க போறாரு சோழன். ஆனா, அதுக்குள்ள நிலா விலகிடுறாங்க. ஜஸ்ட் மிஸ்ன்னு சோழன் நெனச்சாலும், அன்னைக்கு சவாரிய பத்தின கவல கூட இல்லாம, நிலா கட்டி பிடிச்சத நெனச்சுக்கிட்டே எங்கெங்கேயோ கார்ல சுத்திட்டு இருக்காரு. நடு ரோட்ல டான்ஸ் ஆடவும், பாட்டு பாடவும்னு இருந்தவரு, வீட்டுக்கு போனா சும்மா இருப்பாரா? வீட்டுக்கு போனதுமே எல்லாரையுமே கால் பண்ணி வர சொல்றாரு. பல்லவனுக்கு என்ன 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 அப்படின்னு தோணிட்டே இருக்கு. கேட்டுட்டே இருக்காரு. எல்லாரும் வந்தப்புறம் சொல்றேன்டா, வெயிட் பண்றா அப்படின்னு சோழன் சொல்லிடுறாரு. சேரனும் பாண்டியும் வந்ததும் வழக்கம் போல மேட்ர சொல்லாம ஒவ்வொருத்தரையா கட்டி பிடிச்சு ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு சோழன். இந்த பையன் ஏன் இப்படி ஆடிட்டு இருக்கான்? குடிச்சிருக்கானா? பகல்லே இப்பலாம் குடிக்க ஆரம்பிச்சுட்டானா? அப்படின்னு நடேசன் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு வராரு. "டேய் என்னடா குடிச்சிருக்கியா?" அப்படின்னு அவரு கேட்டதும், "நீங்களும் வந்துட்டீங்களா? ரொம்ப நல்லது. என்னமோ சொன்னீங்களே, நான் பண்றதெல்லாம் பார்த்துட்டு நிலா என்ன விட்டு போயிடுவா அப்படின்னு. இப்போ கேளுங்க. நிலா என்ன பண்ணா தெரியுமா?" அப்படின்னு ஒரு கேப் விட்டு எல்லாரையும் கன்ஃப்யூஸ் ஆக்குறாரு. அவ ஆஃபீஸ் முன்னாடியே ஓடி வந்து என்ன கட்டி புடிச்சா. ஐயோ! அத நெனைக்கிறப்பவே அப்படின்னு ஒரே ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு. "அண்ணே சும்மா உருட்டாத. உன்ன அண்ணி வந்து கட்டி புடிச்சாங்களா? அதுவும் அவங்க ஆஃபீஸ் முன்னாடி. இத எங்கள நம்ப சொல்றியா? நீ இன்னும் திருந்தவே இல்ல அண்ணே" அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. "டேய் உண்மையா சொல்றேன்டா. அண்ணே உன் மேல சத்தியமா, யோவ் நடேசா உன் மேலயும் சத்தியமா சொல்றேன். நிலா என்ன கட்டி புடிச்சா" அப்படின்னு அவர் சொல்றாரு. சரிடா, நீ சொல்றது உண்மையாவே இருந்தாலும், திடீர்னு ஏன் நிலா அப்படி பண்ணணும்? காரணம் இல்லாம எதையுமே செய்ற பொண்ணு இல்லையேடா அது, அப்படின்னு சேரன் கேட்கிறாரு. அதான் நீ ஃபர்ஸ்ட்டு நடந்தத ஃபுல்லா சொல்லுடா, அப்படின்னு பாண்டியும் கேட்கிறாரு. சோழனும் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறாங்க சோழன. "போடு செம்ம கோல் அடிச்சிட்ட போலயே இன்னைக்கு. அதான் நிலா அப்படி பண்ணியிருக்காங்க" அப்படின்னு பாண்டி சொல்றாரு. ச்சே! பாவம்டா நிலா. எவ்ளோ பயந்துருக்கும். தூங்காம கூட உட்காந்து வேல பார்த்துட்டு இருந்துச்சு. "நல்ல வேல பண்ண சோளா, சூப்பர்டா" அப்படின்னு சொல்றாரு சேரன். "நீ என்னடா ஒண்ணுமே சொல்லாம இருக்க? நீயும் ஏதாச்சும் புகழ்ந்து பேசுடா அண்ணன" அப்படின்னு பல்லவன பார்த்து சொல்றாரு சோழன். "நானும் வேணா உன்ன கட்டி பிடிக்கட்டா?" அப்படின்னு கேட்கிறாரு. "ச்சீ! அதுக்கு வேற மாரி பையன பாருடா" அப்படின்னு சோழன் சொல்லிட்டு, "உனக்கு காண்டுடா, உங்க அண்ணி என்ட்ட விழுந்துட்டா" அப்படின்னு. "நீங்க வேணும்னா பாருங்க, அவ சீக்கிரமே என்கிட்ட வந்து லவ் பண்றேன்னு சொல்ல தான் போறா. நாங்க சேர்ந்து வாழ தான் போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அத கேட்கும்போதே நடேசனுக்கும், சேரனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடக்கிற எல்லாத்தையுமே வெளியில ஓரமா நின்னு நிலா கேட்டுட்டு இருக்காங்க. அதோட இன்னிய எபிசோடு முடியுதுங்க. அடுத்தடுத்து நடக்க போறதெல்லாம் கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.